பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அமேன். இப்பொழுதும் சாலமன் அவர்கள் ஜெபத்தை எடுத்தார்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. துதிவி மத்தியில் வாசம் செய்ய பிதாவே ஆண்டவரே அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த யூடியூப் சர்வீஸ் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த யூடியூப் சர்வீஸ் மூலம் அப்பா அனைவரும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த வர்ஷிப் அப்பவும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களுடைய கூட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த வர்ஷிப் முழுவதும் ஆண்டவரே எங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் வீட்டில் இருந்தபடியும் ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதிக்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய அனுகிரகத்தை ஆண்டவரை தந்தருளும் ஆண்டவரே. மீதியான நேரத்தை உங்களோட கருத்தை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்தும். மீட்பும் அச்சரமான இயேசு நாம் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தரை நம்ம துதித்து நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஒரு பாடலை நம்ம பாடலாம். முதலாவதாக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பும் யாவரும் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அவரை நம்பி நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளை நினைவு கூறுவராக அவர் இருக்கிறார். எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அவரையே நம்ம நம்பி இருக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக ஆகிறோம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான் என்ற பாடலை இப்போ பாடுவோம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். 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 உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் பேடகமும் மாறி. நீதானே என் துணையானே, என் பேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உண்மை நம்புவேன். உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உண்மை நம்புவேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை
ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரும் இயேசப்பா பாக்கியவான்கள். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஒருபோதும் கலக்கம் அடைவதில்லை. ஆண்டவரே, நீர் மனிதர்களைப் போல அல்ல ராஜா. மனிதர்கள் நம்பினாலும் கைவிடுவார்கள், ஆனா நீரோ எங்களை கைவிடாத தேவன். உம்மை நம்பி இயேசப்பா நாங்கள் வாழ்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் பாக்கியவான்களாக இயேசப்பா, நாங்கள் வெற்றியாளர்களாக இயேசப்பா ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவதிகளாக நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே தகப்பனே, உம்மால கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. நீர் எப்பேற்பட்ட இயேசப்பா ஆண்டவரே சூழ்நிலையும் தலைகீழாக மாற்றக்கூடிய தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து விடுவிக்க இயேசப்பா என் தேவனால கூடும். ஆண்டவரே, எப்பேற்பட்ட ஆண்டவரே பெரிய முடியாத காரியமா இருந்தாலும் அதை முடித்து சாத்தியமாக்க என் தேவனால் முடியும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, அவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர். நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். ஆகாதது எதுவும் இல்லை, உண்மை ஆகாதது எதுவும் இல்லை. இந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியில் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியில் செய்தீர். உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனத்து நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனத்து நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தோளும் கையுமாக பிழைத்து சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. தோளும் கையுமாக பிழைத்து சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
ஹalleluya. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. தகப்பனே இயேசப்பா, எவ்வளவு அலங்கோலமான வாழ்க்கையையும் மாற்றி அப்பா பிழைக்க செய்யும் மால் கூடும். வெறும் கையாய் சென்ற யாக்கோபுக்கு ஆண்டவரே நீர் பெருக செய்து நீர் திரும்ப செய்த நல்ல தெய்வம் அப்பா. ஆண்டவரே இன்றும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் இது எங்களால் ஆகாது என்று இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காக ஏசப்பா எடுத்து நாங்க நோக்கி பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் கூட செய்கிற தேவன் என்று அவர்கள் விசுவாசிப்பார்களாக. அவருடைய வாழ்க்கையில என்ன ஏசப்பா ஆண்டவரே குறைகள் இருந்தாலும், என்ன ஒரு ஏசப்பா அற்புதம் அவங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஏசப்பா சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றி உம்மால் ஆகும் என்பதை நீர் மனிதர்கள் கண்கள் முன்பாக நீர் வெளிப்பட நீங்க செய்வீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் எங்கள் நல்ல தெய்வத்துக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நிறைய உயர்ந்திருங்க, நிறைய மகியப்படுங்க. மீதியுள்ள நேரத்தையும் கருத்தில் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்றேன், இப்ப மணி ஜெபம் பண்ணாரு. நம்மள எத்தனை பேர் அதை நம்ம முழுசா கேட்டோம், நம்ம முழு இருதயத்தோட ஆமென்னு சொன்னோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்கிட்ட ஆண்டவர் பேசுற காரியம் இதுதான். இன்னைக்கு இல்ல, ஒரு 2-3 நாளா இதெல்லாம் பேசினாரு. இங்க வந்த உடனே திடீர்னு இந்த காரியம் என்கிட்ட வந்தது. ஆண்டவர் எனக்கு இதை தான் சொல்ல சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னாரோ, என்கிட்ட என்ன பேசினாரோ அதே காரியத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்றேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தானியேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனம். தானியேல் 2:29. தானியேல் 2:29. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இந்த காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நேபுகாத்நேச்சார் இந்த ராஜா இனி வரப்போற காரியங்களை பத்தி தன்னோட இருதயத்துல சிந்திச்சு கொண்டிருந்தார். நம்மளோட ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நிறைய காரியங்கள், சிந்தனைகள், நிறைய யோசனைகள் வரும். இனி வரும் காரியத்தை நம்ம சிந்திக்கிறோமா? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். அந்த ராஜாவோட நினைப்பு என்ன? அவருடைய ராஜ்யம் இப்படியா இருக்கு, அதுக்கப்புறமேட்டு யார் இருப்பாங்க, அவருக்கு அப்புறமேட்டு யாரெல்லாம் அரசாளுவாங்க, இனி அவருடைய ராஜ்யத்தை எப்படியெல்லாம் அவர் பெருசாக்கலாம், இதை பத்தி தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அவரோட யோசனை அப்படியா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொப்பனத்துல அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். சொப்பனத்துல வெளிப்படுத்தினாரு. ஆனா அந்த ராஜாவால அந்த சொப்பனத்தையும் புரிஞ்சுக்க முடியல, அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நாம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இனி வரப்போற நாட்கள், இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளுடைய சந்ததி எப்படி இருக்கும், நம்ம எப்படி வீடு வாங்குவோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் தான். நான் சொல்றது இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற யோசனை. மணி ஜபம் பண்ணாரு. நம்மள எத்தனை பேர் அதை முழுசா கேட்டோம், எத்தனை பேர் முழுசா ஆமென்னு சொன்னோம்? எல்லாரோட காதுலயும் மணி ஜபம் பண்ணது விழுந்துச்சு. இருதயத்துக்குள்ள எந்த காரியம் போகுதோ அதுதான் நம்மளுடைய சிந்தனையா இருக்கும். இந்த இடத்துல நிறைய ராஜாவா இருக்கிற அவரு நிறைய காரியங்களை யோசிப்பாரு, நிறைய காரியங்களை சிந்திச்சிருப்பார். எல்லாத்தையும் தாண்டி அவருடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்த காரியம், இனி வரப்போற நாட்கள் எப்படியா இருக்கும். அந்த மாதிரி நாம உலகத்துக்குரிய காரியத்தை சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்காகவும் சரி, சுத்த இருதயம் இல்லாதவர்களுக்காகவும் சரி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய செய்கிற தேவன், சூரியனை உதிக்க செய்கிற தேவன், அவர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் வெளிப்படுத்துவார். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல இதுதான் விஷயம். நம்மளுடைய சிந்தனை உலகத்துக்குரியதா இருந்தா தேவன் வெளிப்படுத்தினா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நேபுகாத்நேச்சார் மேல ஆண்டவருக்கு தனி கரிசனை, அக்கறை இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? தானியேல் அனுப்பி அந்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னாங்க. நம்மள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும்? நம்முடைய சிந்தனை என்னவா இருக்கு? நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? இருதயத்தின் ஆழத்துல, ஆமா நான் என்ன சமைக்கணும்ன்றதை நான் யோசிக்கணும் தான். நாளைக்கு என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும் நான் யோசிக்கணும் தான். இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு வேண்டிய காரியங்களை அவங்க யோசிக்கணும். அதை தாண்டி நான் சொல்றது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமான யோசனை, அதுல என்ன இருக்கு, அது எதுல ஊறி இருக்கு, நம்ம எதை பத்தி யோசிக்கிறோம், எதை பத்தி சிந்திக்கிறோம். உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம இருந்தோம்னா தேவன் சொப்பனத்துல வெளிப்படுத்தினா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அடுத்ததான் இன்னொரு காரியம் பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம்
18வது வசனம் முதற்கொண்டு 25வது வரைக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. அவர் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவரை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவரை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள அறியப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. போதும். இந்த காரியமும் நமக்கு நல்லாவே தெரியும். நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீதிமானா ஆக்கப்பட்டுட்டோம். ஒரு காரியத்தை தப்பா நம்ம பார்க்கிறோம். நம்ம நீதிமானா இருந்தோம், நம்முடைய யோசனை அடுத்தவங்களை நிராகரிக்கணும், அடுத்தவங்களை குற்றப்படுத்தணும், அடுத்தவங்களை காயப்படுத்தணும், அடுத்தவங்களை தள்ளி விடணும், இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம நீதிமானா தான் இருக்கும், ரட்சிக்கப்பட்டவர்களா தான். யோசேப்பு இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நான் சொல்லல. யோசேப்பு நீதிமானா இருந்து அப்படின்னு சொல்லி பகிரங்கமா எல்லார் முன்னாடியும் கிடையாது, ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தானாம். யார? மரியாள. உங்க மனசுக்குள்ள, உங்களோட இருதயத்தின் ஆழத்துல நீங்க நீதிமானா இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி நடக்கிற காரியம், உங்க எதிர்க்க இருக்கிற செயல்கள், அவங்க பண்ற விஷயம் டைரக்டா தெரியாது. நீதிமானா இருந்து உங்க இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ரகசியமா நீங்க அதை நினைச்சாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? சொப்பனத்துல வெளிப்படுத்துவார். ஆனா இப்ப நீதிமானா இருக்கிறதுனால யோசேப்பால என்ன பண்ண முடிஞ்சு? சொப்பனத்துல வெளிப்படுத்தின தேவனுடைய அந்த செயலை புரிந்து கொள்ள முடிஞ்சது. நீதிமானா இல்லை அப்படின்னா அந்த நேபுகாத்நேச்சர் மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவரு யோசனையில இருந்தார், உலக பிரகாரமா உலகத்துக்குரிய காரியத்துல இருந்தாரு, தேவன் வெளிப்படுத்தினாரு, ஆனா அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. இந்த இடத்துல இவர் நீதிமானா இருக்கிறாரு, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறாரு, எல்லா விதத்திலையும் நீதிமானா இருந்து உண்மையும் உத்தமமா இருந்து, ஆனா என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு. யோசிச்சு ரகசியமா அந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரு. இப்பயும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சொப்பனத்துலதான் பேசுறாரு. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி என்ன இவருக்கு அப்படின்னா, இவராலேயே அதுக்கு விளக்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. வேற ஒருத்தங்க சொல்லணும்னோ, வேற ஒருத்தங்க அதை தெளிவுபடுத்தணும்னோ கிடையாது. அவராலேயே அந்த சொப்பனத்தை புரிந்து கொள்ள முடியுது. நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? புரிய வைப்பார். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். இன்னைக்கும் யோசேப்பை பத்தி பேசுறோம், யோசேப்போட நினைவுகளை பத்தி, யோசேப்போட யோசனை பத்தி நம்ம பேசுறோம். தேவன் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமா இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். நம்ம நீதிமானா இருந்தாலும் நம்மளோட யோசனைகள் சரியா இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் சரியா இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் உடனே நடந்த விஷயம் கிடையாது. யோசேப்புக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருமணத்துக்கு ஒன்னா சேர்ந்து கூடி வந்திருக்கிறாங்க, எல்லாருமா பார்த்து ஒன்னா பண்ணி வச்சு நல்லா நடந்த கல்யாணம். ஆனா அவரோட இருதயத்தின் ஆழத்துல இருந்த யோசனை வெளியில யாருக்கும் தெரியாது. ஆராதனையில இவரு சொன்னார் ஒரு வார்த்தை, தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி. வசனம் சொல்லுகிறது, நினைவுகளின் தோற்றத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. உங்களோட யோசனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு, அதோட ரூட் காஸ் அது முதல் கொண்டு தேவனுக்கு தெளிவா தெரியும். தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது, எல்லாம் நிர்வாணமா இருக்குதுன்னு வசனம் சொல்லு. உங்களோட யோசனைய எப்படியா வச்சிருக்கீங்க? உங்களுடைய இருதயத்தின் சிந்தனை என்னவா இருக்கு? நீதிமானா இருந்தாலும் உங்களோட யோசனை தப்பா இருந்தா தேவன் வெளிப்படுத்துவார். கேட்டு சரி பண்ணிக்கிட்டா யோசேப்போட வாழ்க்கை எப்படியா அதுக்கப்புறமேட்டு நல்லா இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அடுத்ததா இன்னொரு ஒரு காரியம் பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 51வது வசனம். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார்.
யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மரியாள். இவங்க யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய தாயார். அவங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ பிறப்பை பத்தி, அவர் எப்படியா இறப்பாரு, அவங்க ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அவருடைய மரணத்தை பத்தி, அவர் எப்படியா இருப்பாரு, அதுக்கப்புறமேட்டு மரியாளுக்கு என்ன நடக்கும், எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, மரியாளுக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தங்க அந்த காரியத்தெல்லாம் மரியாளுக்கு சொல்றாங்க. மரியாள் அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய இருதயத்துல வச்சிருந்தாங்க. அதை யோசிச்சாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வரோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமா ஆண்டவர் நமக்கு ஒன்னொன்னா சொல்றாரு. அதை நம்மளோட இருதயத்துல வச்சிருக்கோமா? இல்ல உலகமும் உலகத்துக்குரிய காரியங்களும் மாம்சத்திற்குரிய காரியங்களும் நம்மளோட இருதயத்துல இருக்கா? அப்படி நாம இருக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல அடுத்ததா மரியாள் என்னவா ஆனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காரியமும் நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அவங்க எல்லாம் கூடி வந்திருந்த அந்த இடத்துல மேல் வீட்டு அறையில கூடி வந்திருந்த 120 பேர்ல ஒரு ஆளு யாரு அப்படின்னா மரியாள். 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நம்மளுடைய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவர் நமக்கு நிறைய வெளிப்படுத்துறார். அடுத்ததா என்ன நடக்க போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, முழு உலகத்துக்கும் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையுமே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார், சொல்றார். நம்ம கேட்டுட்டு அப்படியே விடாம மரியாதை மாதிரி நம்மளோட இருதயத்துல வச்சு அதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், அதை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கிறோம். அதுல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம உட்கார்ந்து அவருடைய பாதத்துல இருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், புதுசா ஆரம்பிக்க போற ஒரு காரியம். சபைன்னு ஒண்ணு அதுக்கு முன்னாடி கிடையாது. 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட இருந்தாங்க. நம்மளும் இனி வரப்போகும் காரியம், பரலோகம் இனிமேல்ட்டு தான் வரப்போகுது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இனிமேல் தான் வரப்போகுது, இனிமேல்ட்டு வரப்போற அந்த இடத்துல நாமளும் என்ன பண்ணுவோம், போய் சேருவோம். உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கு, உங்க இருதயத்தின் யோசனை என்னவா இருக்கு? தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. முதல்ல பார்த்தோம், அவர் நேபுகாத்நேச்சார் உலகத்திற்குரிய சிந்தனையில இருந்தாரு. ஆண்டவர் சொப்பனத்துல வெளிப்படுத்தினாரு, ஆனாலும் அவரால் புரிஞ்சுக்க முடியல. அடுத்ததான் யோசேப்பை பார்த்தோம், நீதிமானா இருந்தாரு, சொப்பனத்துல தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சோ தன்னுடைய தவறை அவர் அந்த இடத்துல சரி பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மரியாளுடைய இருதயத்துல எல்லாம் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் கேட்டு அதன்படியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படியாவே இருந்து வந்தாங்க. புதுசா ஒரு காரியம், சபைன்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்பதான். பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்து பூமியிலேயே அப்படியே இருந்து இப்ப வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட தான் இருக்கிறார். புது ஒரு காரியத்துக்குள்ள அவங்க போறாங்க. அந்த இடத்துல புதுசான ஒரு அனுபவம், பற்பல பாஷைகள் பேசுறதுன்ற காரியம் அப்பதான் முதல் தடவையா வந்தது. அந்த இடத்துல அவங்களும் இருந்தாங்க. நம்மளோட இருதயத்தின் சிந்தனை அப்படியாகவே கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் காரியங்களும் கிறிஸ்துவின் சிங்காசனத்துல மேலான காரியத்துல நம்மளுடைய சிந்தனை இருந்துச்சுன்னா இனி வரும் காலம் நமக்கு புதுசா இருக்கும். அந்த புதிய எருசலேம்ல, புதிய வானத்துல, புதிய வீட்டுல, ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்துல நம்ம இருக்க முடியும். இல்ல அப்படின்னா இருக்க முடியாது. நோ மோர் ஆப்ஷன். உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் இப்ப உட்காந்து நீங்க எல்லாரும் கேட்கறீங்க, கேட்கிற எல்லாருடைய இதயத்திலும் இதே காரியம் இதே சிந்தனை இருக்குமா? இது எல்லாமே என்கிட்ட தேவன் பேசினார். உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கு? என்ன நீங்க யோசிக்கிறீங்க? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் கூட இருந்து வாங்க, ஆசீர்வதிப்பார். அடுத்ததான் ஒருத்தரை பார்க்கலாம். இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 25ல இருந்து 35 வரைக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளையாக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன்
தன் கைகளில் ஏற்றிக்கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவனின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றார். 35 வரைக்கும். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் எழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். சிமியோன் இவரை பத்தியும் நம்ம இந்த இடத்துல இவரை இங்க மட்டும்தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அவரை நம்ம பார்க்க மாட்டோம். இவரை பத்தி வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவருக்கு சொல்லப்பட்டு இருந்ததுதான். ஊழியக்காரங்க சொல்லல, போதகர் சொல்லல, விசுவாசிங்க கூட இருக்கிறவங்க சொல்லல, அந்த நியாய சாஸ்திரிகள் பரிசேயர்கள் அவங்க யாரும் அவங்களுக்கு சொல்லல. யார் வெளிப்படுத்துறா இந்த காரியத்தை? பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் ஏவுதலினாலே இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்துல அவங்க ஞானஸ்நான முறைமைக்கு அவங்க கொண்டு வரும்போது, அந்த விருத்த சேதன முறைமைக்கு அவங்க கொண்டு வரும்போது அந்த இடத்துல அவரும் வந்திருந்தார். எப்படி? ஆவியின் ஏவுதலினாலே. பிள்ளைய கையில வாங்கிட்டு அவர் தீர்க்க தரிசனமா எல்லா காரியத்தையும் சொல்றார். மரியாளுக்கு என்ன நடக்க போகுதுன்றது முதற்கொண்டு, இயேசு கிறிஸ்து எப்படி மரிப்பான்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் சொல்றார். கொஞ்சம் வசனம் தான், ஒரு 10-12 வசனத்துக்குள்ள இவரோட இது காரியம் முடிஞ்சிடும். அவரோட சிந்தனை என்னவா இருந்தது? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார். அவரோட இருதயத்தின் சிந்தனை எல்லாம் எப்படியாச்சும் மேசியா வரணும், எப்படியாச்சும் இஸ்ரவேலர்கள் மீட்கப்படணும். உங்க இருதயத்தின் சிந்தனை என்னவா இருக்கு? இயேசு கிறிஸ்து வரப்போறார், இயேசு கிறிஸ்து வரப்போறார், இயேசு கிறிஸ்து வரப்போறார் எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நாம என்ன பண்றோம்? நம்ம ஆறுதல் வர காத்திருக்கோமா? நம்ம கூட இருக்கிறவங்களுடைய ஆறுதலுக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக, அவங்களுடைய மீட்புக்காக நாம ஏதாவது பண்றோமா? அவர் அங்க பண்ணார், வேண்டுதல் பண்ணாரு, ஜபம் பண்ணாரு, உபவாசம்னா எல்லாமே பண்ணாரு. இதெல்லாம் வேதம் சொல்லுது. நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனை என்னவா இருக்கு? எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? அவர் இந்த நான் சொன்ன இத்தனை பேருமே, நேபுகாத்நேச்சாரா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், சிமியோனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ரெகுலரா பண்ற ஒரு சாதாரண மனுஷங்க தான். நான் சொல்றது இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற காரியம், உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம். அதுதான் வெளிப்படும். அதுதான் நம்மளை என்ன பண்ணும்? மாத்தும். அதுதான் நம்மளை மறுரூபமாக்கும். நம்மளுடைய சிந்தனையை ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தங்க சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உங்களுடைய சிந்தனை எப்படியா இருக்கு? இது என்ன சிந்தனை அப்படின்னா, நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்குற சிந்தனை. இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் எப்படியா இருந்துச்சு? உலகத்துக்குரிய காரியமா இருந்தா நம்மளால எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது. தெரியப்படுத்தினாலும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. வேற ஒருத்தங்க வந்து சொன்னாலும், நேபுகாத்நேச்சார் அதுக்கப்புறமேட்டு எதனா ஒரு காரியம் அதுக்காக இப்படிதான் இருக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஏதாவது பண்ணாரா? இல்ல. நாம எப்படியா இருக்கோம்? நம்ம யோசிக்கணும். அப்படி நாம யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவியம் மாறும். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 8. மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. போதும் சிஸ்டர். மாம்ச சிந்தை அப்படின்னா நம்ம சிந்திக்கிறது எல்லாமே மாம்ச சிந்தை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். மாம்ச சிந்தை என்ன? கலாத்தியர் புஸ்தகத்துல இருக்கும் நிறைய காரியங்கள். இது எல்லாம் மாமிசத்தின் கிரியைகள் அப்படி சொல்லு. அது கிரியையா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப அது சிந்தையா உங்களோட இருதயத்துக்குள்ள எப்படியா வேலை செஞ்சிருக்கும்?
இதெல்லாம் தேவன் என்னோட கூட பேசினார். நம்மளுடைய மாம்ச சிந்தை நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும். நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களா நம்ம இருக்க விட்டாது. மாம்சத்தை நம்ம சிந்திச்சோம்னா, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை நம்ம பேசுவோம், நம்ம எதை பேசுறோமோ அதை நம்ம செய்வோம். நம்மளுடைய ரட்சிப்பும் அப்படித்தானே வந்தது. நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால இருக்கிறது. நம்மளுடைய ரட்சிப்பு அப்படியா வருது அப்படின்னா நம்மளோட அழிவும் அப்படிதான் வரும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளுடைய. உணர்வு சாதாரணமா வந்துடாது எல்லாரும். உணர்வை தருகிறவர் தேவன். கர்த்தாவே என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதக்காரன் அதை தான் அந்த சங்கீத புத்தகத்துக்கு நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அது பாவம், அது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த உணர்வு வந்தா நம்ம உணர்வுள்ளவர்களா இருப்போம், நாம நம்மளும் சரி பண்ணிப்போம். பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றாரு அந்த இடத்துல. இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க குடிச்சவங்க கிடையாது, இவங்க வெறிச்சவங்க கிடையாது, பொழுது விழுந்து இது 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி வரிசையா எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க மாமிசத்துல கொலை செஞ்ச இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க எல்லாம் அவங்க இருதயத்துல குத்தப்பட்டவர்களானார்கள். குத்தப்பட்டு உணர்வடைஞ்சு உடனே அவங்க மனம் திரும்புறாங்க, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்ன ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நமக்கும் சொல்றாங்க இது தப்பு, இது மாம்ச சிந்தை, இது தப்புன்னு கோவப்படக்கூடாது, நீங்க எரிச்சல் படக்கூடாது, நீங்க அன்பா இருக்கணும், நீங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலேருந்து நீங்க வெளியே வரணும், உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்க தைக்க கூடாது. நமக்கு உணர்வு இருக்கா? அது நம்மளோட சிந்தனையில இருக்கும். நாம எதை சிந்திக்கிறோமோ அப்படியா நாம இருக்கும். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லி எங்க மேடம் அவங்களோட இதுல வச்சிருப்பாங்க, டிபியில. நம்ம என்ன சிந்திக்கிறோமோ என்ன யோசிக்கிறோமோ அப்படியா நாம ஆகும். சின்ன வயசுல எங்க பாட்டி ஒரு கதை சொல்லுவார். குழவி என்ன பண்ணுமா, ஒரு புழுவை கொட்டிட்டு 99% அதோட உயிரை எடுத்துருமா, ஆனா முழுசா சாகடிக்காதான். கொண்டு இப்பவுமே குழவி அதோட இதை அப்படிதான் பண்ணும். ஒரு இடத்துல வச்சு மண்ணால அதுக்கு கூட்டை கட்டிட்டு அப்படியே விட்டுடுமா. அத மாதிரியே இருக்கணும். அப்ப அது ஒவ்வொரு கொட்டு கொட்டி அந்த புழுவை நசுக்கி சாகடிக்கும் போது எல்லாம் என்ன மாதிரியே இரு, என்ன மாதிரியே இரு, என்ன மாதிரியே இரு, என்ன மாதிரியே இருன்னு சொல்லி சொல்லி கொட்டுமோ அந்த குழவி. எங்க பாட்டி சொன்ன கதை. இயேசு கிறிஸ்து அதுதான் நம்ம கிட்ட செய்ய விரும்ப. நாம அவரை போல இருக்கணும், அவரை போல மாறணும், அவரை போல சிந்திக்கணும், அவரை போல நடக்கணும், அவரை போல பேசணும். இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நாம என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுறோம், எப்படி நடக்கிறோம். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வசனம் அப்படிதான் சொல்லுது. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையும் சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்மளுடைய சிந்தனை என்னவா இருக்கு? ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி நாம யோசிச்சுட்டோம், மாத்தி நாம செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த 8 காரியத்துக்குள்ள அது வராது. ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியமானவைகள், அன்புள்ளவைகள், புகழான காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம என்ன யோசிக்கிறோம்? வீடு வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அந்த கல்யாணத்தை நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டை நீங்க எப்படி கட்டணும்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்களை ஏமாத்தி கடுத்து பட்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தப்பு. அந்த மாதிரி நாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய காரியம் வாய்க்காது. பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த சிந்தையா? முன்னாடி சொன்னோம்ல, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எதுவோ, இந்த சிந்தையா இருக்க கடவோ. தொடர்ந்து, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் தான் வெளிப்படுத்துவார். பாஸ்டர் என்ன குறை சொல்லி என்னையே குற்றப்படுத்தியே பேசுறார். பாஸ்டர் பேசல, நான் பேசல,
தேவன் தான் பேசுறார். ஏன்னா நீங்க வேற சிந்தையா இருக்கிறது எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உங்கள் நினைவுகளின் தோற்றத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன சிந்திக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? தகாத காரியத்துக்கு போகாதீங்க. அப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சொல்லுவார், எச்சரிப்பார். நம்ம கேட்டுக்கிட்டோம், கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா யோசேப்பு என்ன பண்ணாரு? மனம் திரும்பி அவரோட மனைவியை சேர்த்துக்கிட்டு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படும்படியா முன்னாடி ஏறி வந்தாரோ அப்படியா நாமும் மாறி வருவோம். இல்லை அப்படின்னா நாம நித்திய நகரத்துக்கு போவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் நாம் எதுவரைக்கும் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே சிந்தை யாரோட சிந்தை? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. ஏக அன்பும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அந்த ஏக அன்பு ஏக சிந்தை ஒரே மனம் எங்கேருந்து வரும் அப்படின்னா கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வரும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உண்டாகி இருக்கிறதா? கிறிஸ்துவின் சிந்தை என்ன? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நாம நம்மளை சரி பண்ணிக்கலாம். நம்ம வேற சிந்தையா இருக்கக்கூடாது. நம்ம வேற சிந்தையா இருந்தோம், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறோம், நம்மளுடைய சிந்தனை தகாத சிந்தனையா இருக்கு, தப்பா நாம யோசிக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படின்னு வசனம் சொல்லுது. வசனம் சொன்னா அது பொய்யா இருக்கவே இருக்காது. உங்கள் வேற சிந்தையா இருந்தா தேவன் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அந்த செகண்டே நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, ஆண்டவரே நான் தப்பா யோசிச்சுட்டேன், தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஆண்டவர் கூட ஒப்புரவாயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்ம எதை யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை பேசுறோம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட பேசுவார். நான் சொன்ன காரியங்கள் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். குற்றப்படுத்துற மாதிரி இருக்கும், காயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன குற்றப்படுத்துச்சு இந்த வார்த்தைகள் எல்லாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்படி ஒன்றும் நான் தப்பா சிந்திக்கலையா, அது தப்பு தானே, ஏன் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியலையா? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அது தப்பு தான், இருக்கட்டும். என்னுடைய பார்வையில இருக்கிறது எல்லாமே சரியா இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. தேவன் அதை பார்த்துப்பார். என்னுடைய பார்வையில எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை திரும்ப ஆண்டவர் இது எனக்கு தப்பா தெரியுது, நீங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா அது ஆண்டவர் பார்த்துப்பாரு. அதை விட்டுட்டு நான் அதை யோசிச்சு, நான் அதை நியாயம் தீர்த்து, நான் அதை நிதானிச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய சிந்தை தகாத சிந்தையா போயிடும், என்னுடைய ஜீவியம் கெட்டு போயிடும். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பா தேவாதி தேவனே, அப்பா கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை கர்த்தர் நீர் மாத்திரம் அறிந்ததா இருக்கிறபடியால் உமக்கு நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சிந்தனைகள் கூட சுவாமி நாங்கள் ஒருங்காய் இருக்க வேண்டும் என்றது அப்பா உம்முடைய சித்தமாய் இருக்கிறதே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமே சப்பா, எங்களுடைய சிந்தனைகள் அப்பா அநேக நியாயத்திற்கப்படுவதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களை மன்னிங்க சப்பா. மற்றவர்களை குறித்து அப்பா நாங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு கர்த்தர் அப்பா உமக்கு பிரியமான அப்பா சிந்தனை உள்ளவர்களாக அப்பா நாங்கள் அப்பா யோசனையிலும் செயல்களிலும் அப்பா எங்களுடைய இருதயத்திலும் நினைக்கிறதான ஒவ்வொரு நினைவுகளிலும் உம்முடைய சமூகத்துக்கு பிரதியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா சுதந்திரத்தாவே இனி ஆகிலும் அப்பா மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்குண்டான அப்பா காரியங்களை நாங்கள் ஈடுபடாதபடிக்கு அப்பா சுதந்திரத்தாவே தவறான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அப்பா மற்றவர்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து அதை அறிக்கை செய்து அதை கொடுத்ததான அப்பா சிந்தனையை அப்பா முற்றிலுமா எங்களிடத்திலிருந்து எடுத்து போல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலக பிரகாரமான சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தாமே கர்த்தருக்கு அப்பா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதான அப்பா சிந்தனை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்ததான அப்பா சுதந்திர கத்தாவே அக்கா கூட கத்த நீங்க ஆசீர்வதிங்க, இன்னும் மென்மேலும் எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்பா அந்த மகளை மறைத்து நீர் வெளிப்படுத்துற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் அப்பா சொன்ன அநேக காரியங்கள் அப்பா அநேக ரகசியங்கள் நாங்கள் அப்பா உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த செய்தியை நாங்கள் அப்பா உள்ள இருதயத்துல நாங்கள் வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. வீட்டு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவரை விடுவிக்கும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் அபிரிமிதமாக ஆசீர்வதிக்கிறாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody.